அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவுக்கான 100% வரி விதிப்பை கைவிட அமெரிக்கா திட்டம். ஆப்கானிஸ்தானில் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. டிரம்பின் உத்தரவு தேவையில்லை, கடும் சீற்றத்தில் நெதன்யாகு. உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ரஷ்யா. தென்சீன கடலில் அமெரிக்க விமானம் ஹெலிகாப்டருக்கு நேர்ந்த அசம்பாவிதம். சீன எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை. காசாவில் இறந்த பணைய கைதிகளின் உடல்களை தேட அனுமதி. முழு பலத்துடன் களமிறங்கிய ஹமாஸ். மலேசியாவில் டிரம்பின் நடனம் வைரலாகும் காணொளி. 4 வருடங்களின் பின்னர் வந்த முதல் விமானம் மீண்டும் சேவையை ஆரம்பித்த நிறுவனம். தொடர்பான விரிவான செய்திகள். தென்கொரியாவில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப், சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இருவரும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ள நிலையில் சீனாவுக்கு 100% வரி விதிப்பை கைவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சீனா அறிவித்துள்ள அரிய கனிமங்கள் ஏற்றுமதிக்கான புதிய மற்றும் கடுமையான தட்டுப்பாடுகள் தொடர்பில் அறிவித்ததை அடுத்து அமெரிக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தன்னிச்சையான இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கின்றது. நாங்கள் போராட பயப்படவில்லை, எதிர் நடவடிக்கை எடுப்போம் என 100% வரி அறிவித்த அமெரிக்கா முடிவுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஆசிய நாடான தென்கொரியாவின் ஜாயிங் நகரில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு அக்டோபர் 31 முதல் நவம்பர் 1 வரை இடம்பெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தென்கொரியா செல்லும் டிரம்ப் அங்கு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்தித்து வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடத்த உள்ளார். இந்த சூழலில் சீனாவுக்கு 100% வரி விதிப்பை கைவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் ஃபெசன்ட் கூறியதாவது: சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100% வரி விதிக்கப்படும் என்ற டொனால்ட் டிரம்பின் அச்சுறுத்தல் நீங்கிவிட்டது. சீன துணை பிரதமருடன் நாங்கள் 2 நாள் சந்திப்பை மிக சிறப்பாக நடத்தினோம். சீனாவுடன் ஒரு முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே இந்த மாத தொடக்கம் முதலே மோதல் நீடித்து வருகின்றது. 2 வாரங்களுக்கு முன்பு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தாலிபான் படையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினருமே நூற்றுக்கணக்கில் எதிர்த்தரப்பினரை கொன்றுவிட்டதாக அறிவித்தனர். பின்னர் கட்டார், துருக்கி தலையிட்டதன் மூலம் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டாலும் அவ்வப்போது தாக்குதல்களும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் துருக்கி தலைநகர் ஸ்தான்புல்லில் நேற்று முன்தினம் 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பதற்றத்தை குறைப்பது, எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேச்சு நடத்தப்பட்டது. இதற்கிடையே இரு தரப்பினரிடையே மோதலும் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த மோதல்களில் 5 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. கடந்த 2 நாட்களில் ஆப்கானிஸ்தானில் இருந்து கடக்க முயன்ற 25 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் இரு நாட்டு எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு எவர் ஒப்புதலும் தேவையில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு என குறிப்பிட்டுள்ள நெதன்யாகு, நாங்கள் எங்கள் சொந்த முடிவுகளால் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், எங்கள் தலைவிதியை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் என்றார். இதற்காக நாங்கள் யாருடைய ஒப்புதலையும் பெறப்போவதில்லை, எங்கள் பாதுகாப்பை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் எனவும் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களுக்கு மட்டுமன்றி இஸ்ரேலின் இதுவரையான அனைத்து இராணுவ நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா தனது முழு ஆதரவையும் அளித்து வந்துள்ளது. வளைகுடா நாடான கட்டார் மீதான இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்கா கண்டனம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதுடன் இனி அவ்வாறு நடக்காது என்று மட்டும் அறிவித்தது. ஆனால் கட்டார் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா கடுமையாக கண்டித்ததுடன்
பதிலடி உறுதி என்றும் எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையிலேயே இஸ்ரேலின் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் தேவையில்லை என அமைச்சர்கள் கூட்டம் ஒன்றில் நெதன்யாகு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணுசக்தி ஏவுகணையான புரோவெஸ்னிக் சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தொடங்கி 3 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் போர் முடிவுக்கு வராத நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த சூழலில் அணுசக்தி ஏவுகணையான புரோவெஸ்னிக் சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டதாக புடின் அறிவித்துள்ளார். கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணையான புரோவெஸ்னிக் சுமார் 15 மணி நேரம் தொடர்ச்சியாக பறந்து சென்று 14,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தது. பாதுகாப்புத்துறை தளபதி மற்றும் ராணுவ கமாண்டர்களுடன் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனையின் போது புரோவெஸ்னிக் ஏவுகணையை பாதுகாப்பு படையில் இணைப்பதற்கான உட்கட்டமைப்பை தயார் செய்ய அவர் உத்தரவிட்டார். உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நிறுத்தாத நிலையில் தற்போது அணுசக்தி ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்திருப்பது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்சீன கடல் பகுதியில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தெற்கு சீன கடல் பகுதி மிகவும் சர்ச்சை மிகுந்த பகுதியாகும். இந்த கடல் பகுதியை சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே மற்றும் தைவான் ஆகிய நாடுகள் உரிமை கொண்டாடி வருகின்றன. இந்த நிலையில் தெற்கு சீன கடலில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகின. நேற்று உள்ளூர் நேரப்படி மதியம் 2:45 மணியளவில் அமெரிக்க ஏவுகணை விமானம் தாங்கி கப்பல் USS நிமிட்ஸில் இருந்த MH-60 RC ஹாக் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதிலிருந்த 3 விமானிகள் பத்திரமாக வெளியேறினர். இதைத் தொடர்ந்து பிற்பகல் 3:15 மணியளவில் FA-18 F சூப்பர் ஹார்னாட் போர் விமானமும் விபத்துக்குள்ளானது. இதில் இந்த 2 விமானிகளும் பத்திரமாக வெளியேறி உயிர் பிழைத்தனர். இந்த அடுத்தடுத்த விபத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்கா கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரைவில் சீன அதிபரை சந்திக்க உள்ள நிலையில் அமெரிக்காவின் ஹெலிகாப்டரும் விமானமும் அடுத்தடுத்து தெற்கு சீன பகுதியில் விபத்துக்குள்ளாகியிருப்பது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. இந்த விமான கப்பல் சேவையை நிறுத்துவதற்கு முன்பு அதன் இறுதிப் பணியில் உள்ளது. இந்த சம்பவமானது ஏமனில் நடைபெற்றுள்ளது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். ரஷ்ய போருக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டு சீன அரசாங்கத்துடன் தொடர்புடைய 15 எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது. இத்தடையை கண்டித்துள்ள சீனா மோதலில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு தரப்பினருக்கும் ஒருபோதும் ஆயுதங்களை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சீனாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் ஹாங்காங்கை தளமாக கொண்ட எண்ணெய் வர்த்தகர் ஒருவருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் 27 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் தடை செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களின் பட்டியலில் குறித்த 15 சீன எண்ணெய் நிறுவனங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சு விடுத்திருக்கும் அறிக்கையில் ஐரோப்பா, அமெரிக்கா உட்பட உலகின் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்கின்றன. ஆனால் சீனா மற்றும் ரஷ்யா நிறுவனங்களுக்கு இடையிலான சாதாரண பரிமாற்றங்கள் ஒத்துழைப்புக்கே ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் விரல் நீட்டுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஹாசா பகுதியில் இறந்த பணைய கைதிகளின் உடல்களை தேட எகிப்திய மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்க குழுக்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹாசா பகுதியில் தங்கள் படைகளால் கட்டுப்படுத்தப்படும் பகுதிக்கு அப்பால் தேடுவதற்கு குழுக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. செஞ்சிலுவை சங்க குழுக்களுடன் தேடுதலில் உதவுவதற்காக ஹமாஸ் உறுப்பினர்கள் ஹாசா பகுதியில் உள்ள இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
காசா முழுவதும் உள்ள ஹமாஸ் சுரங்கங்களில் சுமார் 60% இதுவரை அழிக்கப்படவில்லை என சமீபத்தில் இஸ்ரேல் வந்த அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸிடம் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹமாஸ் தனது முக்கிய கமாண்டோ படைகளையும் பலப்படுத்தி வருகின்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடனமாடிய காணொளியொன்று தற்போது வைரலாகி வருகின்றது. ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க டொனால்ட் ட்ரம்ப் மலேசியா சென்றுள்ளார். இந்நிலையில் காலை விமானம் மூலம் மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு டொனால்ட் ட்ரம்ப் சென்றுள்ளார். அங்கு அவரை மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மற்றும் அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் திரண்டு நின்று வரவேற்றுள்ளனர். இதன்போது பாரம்பரிய நடனத்துடன் டொனால்ட் ட்ரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது நடன குழுவினருடன் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் நடனமாடியுள்ளார். இந்த காணொளி தற்போது வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 4 வருட இடைவெளிக்கு பிறகு இலங்கைக்கு மீண்டும் விமானங்களை இயக்கும் குவைத் ஏர்வேஸின் முதல் விமானம் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. குவைத் ஏர்வேஸின் விமானங்கள் 2021 டிசம்பர் 31 அன்று இடைநிறுத்தப்பட்டன. இதன்படி இன்றைய முதல் சேவைக்காக குவைத் ஏர்வேஸால் A320 நியோ விமானம் அனுப்பப்பட்டது. இந்த விமானம் இன்று காலை 8:40 மணிக்கு குவைத் நகர சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்து சேர்ந்தது. மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தண்ணீர் வணக்கத்துடன் வரவேற்கப்பட்டுள்ளது. 94 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு காலை 9:40 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானம் மீண்டும் குவைத்திற்கு 105 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் புறப்பட்டுள்ளது. விமானத்தின் வரவேற்பு விழாவில் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் சுனில் ஜெயரத்ன, இலங்கைக்கான குவைத்தின் பிரதி தூதுவர் அல் முஹானா மற்றும் விமான போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ள ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். இனிவரும் காலங்களில் குவைத் ஏர்வேஸ் விமானங்கள் குவைத்தில் உள்ள குவைத் நகர சர்வதேச விமான நிலையத்திற்கும் இலங்கைக்கு உள்ள கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கும் இடையில் ஒவ்வொரு வாரமும் திங்கள், வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.